ஒரு வயல் ஒன்று ஒரு ஆள் செய்தார் பாருங்க, 2 பேர் பக்கத்தில் வயல் செய்தார். ஒரு ஆள் பொறுமையானால் ஒரு பொறுமை இழந்தாள். 2 பேரும் ஒரே வயல்ல ஒரே எல்லையில பாருங்க வயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பாருங்க இரவையில் இல்லாத டைம்ல இவர் வெட்டி அந்த பாருங்க அவரோட கட்டு அதை வெட்டி பாருங்க தண்ணி எடுத்துருவார். ஆனால் காலையில் வர உள்ளவருக்கு தெரியும், ஆனால் அவர் போய்ப்பதில்லை. ஏன்னா அவர் பொறுமை சக்தி வாய்ந்தவர். இவருக்கு தான் பாருங்க ஒரு அதாவது பூச்சி அதுகள் இல்லாமல் பாருங்க ஒரு பயிருக்கு ஒரு சேதம் இல்லாமல் விளைச்சல். இவர் முதல் விளைஞ்ச உடனே பாருங்க இவருக்கு தான் கொடுத்தாரு. இவருக்கு பிரச்சனைகள் ஏன்னா வெட்டி எடுக்கிறவருடைய என்ன, இவருக்கு மனப்பலம் குறைவு, இவருக்கு பிரச்சனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு தெரியா, இன்னும் பிரச்சனையை வாங்கிக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் பக்கத்து வயலில் கேட்கா வெட்டி எடுத்தார். இதுதான் உண்மை. இவர் பாருங்க என்ன செய்தாரு, முடிஞ்சு போகல எல்லாவருக்கு சரியா, இவருக்கு தான் முதல் விளைச்சல், இவருக்கு தடை இல்லை. ஏனண்டா தர்மம் குறையும் போது கர்மம் மாற்ற முடியாது. கர்மம் மாற்ற முடிய பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லியாரு. உங்களுக்கு தர்மம் குறைஞ்சிது, ஒரு நோய் வந்தது, கர்மம் மாற்ற முடியாது, சர்வநாசம் பண்ணால் செத்தை போயிடுவோம் பாருங்க. ஏன் நோயை திங்க் பண்ணுவோம், எதை நாம திங்க் பண்றோமோ அது பாருங்க என்ன கூடிரும். அப்ப நாங்க பாருங்க என்ன தர்மம் குறையும் போது எங்களுக்கு ஒரு சிந்தனை வரக்குள்ள அதை திங்க் பண்ணுவோம். எங்களுக்கு மாற்று நடவடிக்கை தெரியாது, பகுத்தறியக்கூடிய வழி தெரியாது. ஏன்டா அவர் குரு விட்ட போனா தெரியும், குரு விட்ட போற வழிக்கு தர்மம் எங்களுக்கு இல்லை. அப்ப பாருங்க அது திங்க் பண்ண பாருங்க ஒரு கவலையே நோய் வரும். நோயை திங்க் பண்ண பாருங்க என்ன இன்னும் கூடும், அவுட் ஆகிடுவான். இதான் உண்மை, இதான் விதி முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அதே மாதிரி பாருங்க இவனுக்கு பாருங்க என்ன செய்து சக்தி கொஞ்சம் பகுத்தறியக்கூடியது, இவனுக்கு சக்தி கூடியால் இவருக்கு இங்கே போடுறார், ஒரு மூடையை போட்ட உடனே அவருக்கு பாருங்க அப்போதான் அவருக்கு ஞானம் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் செய்தமே அப்படின்னு சொல்லி என்ன சக்தி கூடுனா நல்லெண்ணம் வரும். இந்த சக்தி கூடியால் அவருக்கு போட்டதால் அவருக்கு நல்லெண்ணம் வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க என்ன செய்தார், நான் இப்படி செய்திருக்கப்படா இந்த ஆளுக்கு பொறுமை இழந்து செய்து. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு திடீரென ஏசி போட்டு பாருங்க என்ன செய்வோம், யோசிப்போம். ஏனண்டா கோபத்துக்கு ஆயுள் குறைவு, கோபத்தால் வந்த வார்த்தைக்கு ஆயுள் கூட, கோபத்தால் வந்த வார்த்தைக்கு ஆயுள் கூட, கோபத்துக்கு ஆயுள் குறைவு. அப்போ பாருங்க அப்படி இவர் யார் வெற்றி அடைஞ்சார், பொறுமையா இருந்த வெற்றி அடைஞ்சார். இவர் கொடுத்த உடனே பாருங்க இவர் பலதரப்பட்ட சிந்தனைகளில் ஒன்று ஹேண்டில் பண்ண அளவுக்கு மனப்புறம் குறைஞ்சத்தாலே இவர் போட்டதில் ஒரு அளவுக்கு தான் இது பண்ணார். இருந்தாலும் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்காத அளவு கடைப்பிடிக்கல அவர்.